அடிக்கணும். யாரு அது எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள எப்படி தேர்தல் பணியாற்றணும்னு ஆலோசனை கூட்டம், அவ்வளோதான் சார். அதெல்லாம் இன்னும் இல்லை சார். நாங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட தெளிவாக குறிப்பிட்றோம், போதுமா? எல்லாத்தையும் அழைச்சி சொல்லிடுவோம். தொகுதி பங்கீடு தேர்தல் அறிவிச்சோன்னா நடக்கும். உங்களை எல்லாத்தையும் அழைச்சி எந்தெந்த தொகுதி என்னன்னு தெளிவாக சொல்லிடுவோம். அது ஏங்க அடுத்த கட்சி ஏங்க நான் பேசுவோம்? எங்கள் கட்சி தான் நாங்கள் பேச முடியும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் மக்கள்கிட்ட பார்க்குறீங்க. மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு. அவர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறாரு, வளர்ச்சி தேவையான திட்டங்களை கொடுக்குறாரு. பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு, பல திட்டத்தை திறந்து வச்சுருக்காரு. பல ரயில்வே சேவைகளுக்கு வந்து புதிய ரயில் சேவை தொடங்கி வச்சுருக்காரு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியிருக்காரு. உங்களுக்கு தான் எல்லாமே அவர் பேசுறது பூராமே உங்களுக்கு பதிவாயிருக்குல்ல. நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காரு. இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. ஏங்க எங்களுக்கு அதை சாம நீங்கள் தாங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் சார். நாங்கள் தான் அது வந்து எங்கிட்ட இருந்தால் வரணும். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்லை, போதுமா சார்? நான் தான் இப்போ சொல்கிறேன்ல, பாமகவோட நாங்கள் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. சார் இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு. இன்னும் பாமகவோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்கள் கூட்டணி பொறுத்தளவுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. சொல்லுங்க என்ன அடுத்தது சார்? இதெல்லாம் வந்து இது வந்து அவுட் ஆஃப் இது வந்து அங்கே பிரச்சனை நடக்குது. அது மூலியமாக போகிறாங்க. எல்லாத்து மேலேயும் தான் கேஸ் இருக்குது. எங்கள் மேலே இருந்தால் கூட தான் கேஸு. நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். இதை போய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் என்ன பிரயோஜனம்? இது அவையில் தான் நீ கேட்கணும் கேள்வி. இதெல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. மறைமுகம் வந்தாங்க, நேரடியாக வந்தாங்க. எப்படி மறைமுகம் நேரடியாக பண்ண முடியும்? அதெல்லாம் கேஸுனா அது கேஸு தான். அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியல அர்த்தம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, துரதிருஷ்டவசமாக கையில் கிடச்சிடுது. இங்கே நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் சொல்லுங்கள்? சட்டமன்ற தேர்தல் இங்கே தான் நடக்குது, டெல்லியில் நடக்குது. புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பிரதான எதிர்கட்சி. ஆனால் அவருக்கு எங்கள் கட்சி மேலே எது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது, சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம். அதனால் எங்கள் மேலே எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல. அதனால் அவருக்கு கிடைச்ச தகவல் படி தான் சொல்கிறார் ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு. அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்குமோ உங்களுக்கு சொல்றேன். அவள் நினைச்சா தாங்க பரிதாபமா இருக்குது. இப்போ நித்திகண்ண போற ஐசா இருக்குது, புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிக்கையாவது போட்டீங்களா? தயவுசெய்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. 20 நாள் காங்கிரஸும் திமுகவும் போராடிட்டு இருந்தது. வார்த்தை போர் பத்திரிகை ஊடகத்தில் கெஞ்சாத கொடுமையாக கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு. அதை பற்றி ஏதாவது கேட்குறீங்களா? பத்திரிகை ஊடக நம்பர் கேட்குறோம். எங்கே பயன் இல்லை? எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளோ கேவலம். அவன் ஒரு அறிக்கை, இவி அறிக்கை, மாற்றி அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதை பற்றிலாம் ஒன்றும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடை வைக்கலையே. அதிமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சுறீங்க. இல்லாத கேள்வி கேட்குறீங்க சார். எதிர்கட்சியாக இருக்கும் போதும் கேட்குறீங்க, ஆளுங்கட்சியாக போதும் இருக்கிறீங்க. ஆனால் திமுக மட்டும் ஒன்றுமே கேட்கறதில்ல. தீவிரம் பாலியல் கூட்டம் நடக்குது, நடக்காத நாளே இல்லை. அதை பற்றி எந்த ஊடகமாவது விவாத மேடல் வைக்கிறீங்களா? இந்த 3 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா குமராபாளையத்தில் வீதியில் விளையாடிக்கிட்டு இருக்கிற சிறுமியை, 7 வயசு சிறுமியை ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கூட்டம் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்தில் ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் பண்ணுறாங்க. பாலியல் கூட நடக்காத நாளே இல்லை. இப்போ கூட தூத்துக்குடியில் வந்திருக்க சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் இப்படி நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடகம் ஏன் இதை வந்து முழுமையாக விளம்பரம் செய்ய மாட்டேங்க? சிந்தித்து பாருங்க. பத்திரிகையிலையும் ஊடகமே அதிமுகவை இறக்கி போடுறது தான் தொடர் கதையாக இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குது. எங்கள் கூட்டணி
சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.